இந்த வீடியோ என்ன ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக ப்ராப்ளம் நம்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துட்டு, அதில் வந்து டிஜிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் லெட்டர் ரெண்டுமே இருக்கும். ஸோ லெட்டரை ஃபாலோ பண்ணி டிஜிட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த டிஜிட்ஸோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் அதே சிமிலரான ப்ராப்ளம் தான். பட் இப்போ நீங்கள் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2 ப்ராப்ளமுமே உன்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் மெயினாக இந்த 2 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அதே ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் தான். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரைட் a ஜாவா ப்ரோக்ராம் டு எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி த ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர்ஸ். ஓகே, நியூமெரிக் வேல்யூ இருக்கக்கூடாது, வெறும் ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ ஃப்ரம் த ஸ்ட்ரிங் வித்தவுட் யூசிங் இன்பில்ட் மெத்தட். மெயினாக எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் இந்த எல்லாத்துக்குமே இன்பில்ட் மெத்தட் ஒன்று இருக்கும். ஃப்ரீ டிஃபைன் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, இது லெட்டர் தான் இருக்கா இல்லை டிஜிட் தான் இருக்கா அப்படின்ற அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஃப்ரீ டிஃபைன் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே A2 B3 C4 அப்படின்ற இன்புட் எடுத்துக்கிறேன். அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுரும், அந்த டிஜிட்ஸ் விட்டுட்டு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே A2 B3 C4 தான். பட் இதில் வந்து நான் வந்து அந்த லெட்டர்ஸ் எடுக்கக்கூடாது, வெறும் டிஜிட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி ஃப்ளோ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த 2 ப்ராப்ளத்தையுமே சேர்த்து இந்த ப்ரோக்ராமில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேம் எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்லிப்ஸ் ஐடியில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலவே இதுக்கான சொல்யூஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்ளத்திலவே இந்த தேர்ட் ஃபோர்த் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த 25th லைன் பாருங்கள். இந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் கொடுத்துருக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் வந்து லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப்புக்குள்ள வா அப்படின்றதுக்கான கண்டிஷனாக நம்ம இதை வச்சு எழுதியிருக்கோமா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 28th லைனில் பாருங்கள், நான் வந்து நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வர்றது வந்து டிஜிட்டாக வந்துச்சு அப்படின்னா இந்த 0 to 9ல் இருக்கிறதா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கண்டிஷன் எழுதிடணும். ஸோ இந்த சேம் இந்த 2 கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த 2 ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ நான் தனியாக 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து எக்ஸ்ட்ராக்ட் லெட்டர்ஸ் அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராக்ட் நம்பர்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அகைன் அதே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெயின் மெத்தட் கூட நம்ம இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய இன்புட் வந்து சேம் ஸ்ட்ரிங் வந்து இன்புட் வந்து A2 B3 C4 இந்த மாதிரி இருக்குது. இதான் என்னோட இன்புட். இப்போ இந்த இன்புட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து கண்டிஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்ம 2 லைன்ஸ் அந்த 2 லாஜிக் மட்டும் எடுத்து போட்டால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோமா. ஸோ ஃபார் லூப் போட்டு என்ன பண்ணுவோம், இன்டீஜர் i = 0 இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சுட்டு அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேரட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்படியும் பண்ணலாம். ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம கேரட் மெத்தட் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரும். இது இல்லாமல் ஸ்ட்ரிங்லவே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட், நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் இருக்கா, இதில் வந்து நிறைய இப்போ நம்ம கேரட் மெத்தடும் இருக்குது. இது கூடவே இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா toChar array அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா கேரக்டர் அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இட் வில் ரிட்டர்ன் கேரக்டர் அரே. கரெக்டாக. ஸோ கேரக்டர் இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்து இதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸ்டெண்டட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் அதுக்கான ரெஃபரன்ஸ் கோலன் நீங்கள் என்ன அரேவை ஐட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அரேவோட நேம் எங்கே பாஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். அது கேரக்டர் அரேவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் இங்கே கேரக்டர் அரேக்கான ஆப்ஜெக்டை போட்டேன். அது பக்கத்தில் அதோடைய ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டராக எனக்கு ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ என்னோட டோட்டல் ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் system.out.println அந்த கேரக்டரோட அரேவை நான் போடுறேன். ஓகேவா. ஸோ அரே அப்படின்னாலே டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தானே வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன வேல்யூ நான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொரு இண்டெக்ஸான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து A2 B3 C4 அப்படின்ட்டு ஒவ்வொரு மொத்த ஸ்ட்ரிங்கையுமே எனக்கு கேரக்டர் அரேவாக கொண்டு வந்துடுச்சு. ஸோ அப்போ மீனிங் என்ன, தனித்தனி கேரக்டராக இது பிரிச்சிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், டிஜிட்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ளேயே வந்திருக்கோம். ஓகேவா. அப்போ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் போட்ட மாதிரி தான் இஃப் என் கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஏவா இருக்கான்னு செக் பண்ணுறேன் அண்ட் CH less than or equal to
ஸ்மால் இசட். ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டலும் செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே சேஃபர் சைட். CH greater than or equal to capital A. Okay, and CH less than or equal to capital Z. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த மெயின் கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு கேரக்டராக பிரிச்சுக்கிட்டு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ உள்ள வரும், ஏ வந்து கேரக்டர் தான், அப்போ உள்ள இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். அடுத்த கேரக்டர் வந்து 2, அப்போ இது கேரக்டர் கிடையாது மீன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து வேறையாக இருக்கும், அப்போ இந்த லூப்புக்குள்ளே வராது. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் போதும் நம்மளால் வந்து இங்கே வந்திருக்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து எய்தர் லெட்டரா இல்லை டிஜிட் அப்படின்றது ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஸோ வந்த வேல்யூவை நம்ம ஈஸியாக அப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணோன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். அதனால் நம்ம மியூட்டபிளுக்காக ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பில்டர் ஆர் பஃபர் ரெண்டு எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ எனக்கு வந்து லெட்டர்ஸா, ஸோ லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னு அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வந்த வேல்யூ அப்பன் மட்டும் பண்ணிக்கிறேன். லெட்டர்ஸ் ஒன்லி டாட் இதுக்குள்ளே அப்பன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு அந்த எந்த கேரக்டர் உள்ளே வருதோ அந்த கேரக்டரை மட்டும் அப்பன் பண்ணிக்க சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு அது உள்ளே அப்பன் பண்ணிவிடும். லெட்டர்ஸ் ஒன்லி அந்த வேல்யூ மட்டும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அதில் ஒவ்வொரு வேல்யூ அப்பன் பண்ணியிருப்போம், அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட்டு இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வந்து இந்த ஆஸ்கி வேல்யூ இருக்கா, ஸ்மால் ஏலேருந்து இது வந்து 97, இது வந்து 122, அதே மாதிரி இது வந்து 65, 90 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா இது லூப்புக்குள்ளே வரும், இல்லை அப்படின்னா நான் எல்ஸ் கண்டிஷன் தான் போடல. ஸோ அப்போ ஒவ்வொரு கேரக்டராக உள்ளே வந்து இருக்கிற வேல்யூ மட்டும் உள்ளே அப்பன் பண்ணும், இல்லாத கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் அவுட்புட் வந்து எனக்கு வெறும் அந்த லெட்டர்ஸை மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அந்த 2, 3, 4 வந்து இங்கே வரல. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த செகண்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா அதில் நம்ம கண்டிப்பாக இந்த லைன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த லைன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுத்துடலாம். அப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ மோஸ்ட்லி ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் ஆர் வெறும் ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி கவுண்ட்டை கொண்டு வருது, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ஆஸ்கி வேல்யூவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதே ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 4வது என்ன ப்ராப்ளம் எடுத்திருந்தோம், ஈஸ் டிஜிட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த 2, 3, 4 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சேம் அதுக்கும் என்னோட இன்புட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரிங் என்னோட இன்புட் என்ன அப்படின்னா அதே இன்புட் எடுத்துக்கலாம், A2, B3, C4 இந்த இன்புட்டை எடுத்துக்கிறேன். இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுமா. சேம் அதே கேரக்டர் அரே CH இன்புட் டாட் 2char அரே. இது என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொன்னால், இது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், அது பக்கத்தில் இருக்கிறது அரேவோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஒரு லூப் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லூப்புக்குள்ளே கண்டிஷன் என்ன செக் பண்ணுவோம், இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்னா கேரக்டர் A இல்லை கேரக்டர் Z. ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ எனக்கு வந்து வர்றது வந்து லெட்டராக வருது, அந்த லெட்டரை செக் பண்ணுறதுக்காக இது போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் செக் பண்ணணும், டிஜிட்ஸ் செக் பண்ணுமா. அதுக்கும் நம்ம பழைய ப்ரோக்ராமில் ப்ராப்ளம் நம்பர் 2ல் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தோம், அதே தான் இங்கேயும் செக் பண்ண போகிறேன். இஃப் CH greater than or equal to இந்த 0, ஓகே, அண்ட் CH less than or equal to 9. ஸோ அந்த ரெண்டாவது லூப்பில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா இஃப் கண்டிஷன். ஸோ அதை மட்டும் இங்கே போட்டால் போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த 2 லைன் இந்த கண்டிஷனை உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த லாஜிக்கை செக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் பில்டர் அதுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் ஒன்லி அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து இந்த லூப்புக்குள்ளே கால் பண்ணுறேன், டாட் அப்பன். ஓகே, இதில் வந்து அந்த CH வர்ற வேல்யூ அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப் வெளியே வந்த பின்னாடி ஒரு சிஸ் அவுட் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து அந்த நம்பர்ஸ் ஒன்லியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஒன்லி
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 2 ப்ரோக்ராம் ஒன்றே தான். இதில் வந்து நம்பர்ஸ்க்கான கண்டிஷன் செக் பண்ணுறேன், அங்கே வந்து கேரக்டருக்கு அந்த லெட்டருக்கான இதை செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து வெறும் அந்த டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. கரெக்டாக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வெறும் இது லெட்டர்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி லெட்டர்ஸ். கரெக்டாக இது வந்து டிஜிட்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமையுமே நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டாலே ஆல்மோஸ்ட் அதுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ நீங்கள் எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரு ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூ தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட்டை கொண்டு வரதா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வெறும் எக்ஸ்ட்ராக்ட் இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இல்லைன்னா நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஃப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணாமல் எனக்கு ப்ரோக்ராம் இப்போ ரிவர்ஸ் பண்ண சொன்னால் வித்தவுட் யூசிங் ரிவர்ஸ் மெத்தட். அதே மாதிரி லெட்டர் எடுத்துகிட்டு வரதுனா இஸ் டிஜிட்டல் மெத்தட் இருக்குது ஆர் இஸ் லெட்டர் மெத்தட் இருக்கா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நீயா உன்னோட பிஸ்னஸ் லாஜிக்கை வச்சு அந்த கோடை எடுத்துகிட்டு வா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான சொல்யூஷன் எப்படி கொண்டு போட்டிருக்கணும் அப்படின்னா, ஸோ மெயினாக வந்து ஒரே ஒன்று தான். நீ கிரியேட் பண்ணுற ஒரு கேரக்டர், நீ ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணுவேன். அந்த கேரக்டருக்கு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும், ஒரு ஆஸ்கி டிஜிட்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு லாஜிக்கை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும், இல்லை ஏதாவது புரியல உங்களுக்கு, இந்த லைன் புரியல, இந்த பர்டிகுலர் டேட்டா உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். உங்களுக்கு டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கோடு எல்லாமே நான் வந்து கிட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கிட்டோடைய கோடை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.